ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6 மாத குழந்தைக்கு பொதுவாகவே நம்ம ஜூஸ் கொடுக்கும்போது சளி பிடிச்சிக்கும். ஆனால் சளி பிடிக்காமல் இருக்க குழந்தைகளுக்கு எப்படி ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு திரவ உணவுகளை கொடுக்கறது ரொம்பவே அவசியம். அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாக்கள் நமக்கு என்ன தந்தாங்கன்னா கஞ்சி, பழச்சாறு, அரிசி கஞ்சி இந்த மாதிரியான திரவ உணவுகளை தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. இது குழந்தைக்கு தேவையான வளர்ச்சியை தந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவிச்சு. ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டாக அறிமுகப்படுத்தினோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜூஸ் வகைகள் கூட மெடிக்கலில் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடிமேடாக குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். இது குழந்தைகளுக்கு நல்லதா, எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த மாதிரியான பழம் வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு பார்த்துடலாம். அதுவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஜூஸ் வகைகள் குழந்தைக்கு சளி பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு சாறு. ஃபஸ்ட்டாக நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சுளை போதும். கொஞ்சமாக வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு சுளையை ஒன்று எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு சுளையை கொட்டைகள் எல்லாம் நீக்கிக்கோங்க. பழத்தில் புளிப்பு தான் இல்லையே, ஸோ நம்ம அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கலந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. ஸோ அதுதான் நல்லது, சளி பிடிக்காமலும் இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் இரும்பு சத்தும் விட்டமின் சியும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தையின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாத்துக்குடி சாறு கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எந்த அளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 8 to 10 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தினமும் ஒரு வேளை காலையில் 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். 3 மணிக்கு அப்புறம் கொடுக்க வேணாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டும் கொடுத்தா போதும். செகண்ட் டே நீங்கள் கொடுக்கும்போது 2 முறையாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 முறையாக மாற்றிக்கோங்க. ஆனால் 3 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. 3 மணிக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம். குழந்தைக்கு ஜூஸை இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைக்கு சளியும் பிடிக்காது, செரிமான கோளாறும் ஏற்படாது. ஸோ தைரியமாக குழந்தைக்கு ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் சளி பிடிச்சிருக்கு குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். சளி பிடிச்சிருக்கும் போது ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்க வேண்டாம். மற்ற நேரங்களில் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி. நாட்டு பப்பாளி பழங்களில் இருக்கும் சத்துக்கள் ஹைப்ரிட்டில் இருக்காது. ஸோ இதனால் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் பழங்களை அறிமுகப்படுத்தும் போது நாட்டு பப்பாளியை அறிமுகப்படுத்துங்க. நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை கூழ் போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு மட்டும் குழந்தைக்கு கொடுத்தா போதும். இது அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்தும். சத்து நிறைஞ்ச உணவு தான், ஆனாலும் அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையோட உணவில் சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை மட்டும் குழந்தைக்கு கொடுத்தா போதும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பழம் பார்த்தீங்கன்னா, சப்போட்டா. இனிப்பு நிறைந்த பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா தான். குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்ல சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவங்க வாயில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச வர உள்ளே இருக்கும் விதை பகுதியையும் வெளியே இருக்கிற தோலையும் நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் குழந்தைகளுக்கு ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சப்போட்டாவில் தோல், விதை ரெண்டையும் நீக்கினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் தாய்ப்பால் கலந்து நீங்கள் மசிச்சு கொடுக்கலாம். மற்ற பழங்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் இந்த பழத்தை கொடுக்க வேண்டாம். ஏன்னா இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தா போதும். உங்களுக்கு எப்போ குழந்தை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பழம் அப்படின்னு தெரியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸோட அளவை அதிகரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். ஆப்பிள் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நல்ல உணவு. சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆப்பிளை தோல் சீவி அப்படியே மிக்சியில் அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் குழந்தைக்கு செரிமான கோளாறு ஏற்படும். ஸோ குழந்தைகளுக்கு இப்படி டைரெக்டாக கொடுக்காதீங்க. அதுவும் 6 மாத குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி கொடுக்கறதுனால செரிமான கோளாறு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கொடுக்காதீங்க. இட்லி பானையில் ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் தோலை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அப்படியே கலண்டு வந்துடும்.
இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லைன்னா தாய்ப்பால் சேர்த்து வந்து குழந்தைகளுக்கு நல்லா மசித்து வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பிளை வந்து மசிச்சு கொடுங்க. எந்த அளவில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஜூஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து 8லேருந்து 10 ஸ்பூன் அளவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுவும் காலையில் 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து ஆப்பிளை கொடுத்துருங்க. ஆப்பிளில் வந்து இனிப்பு தன்மை அதிகம் இருந்தாலும் ஆப்பிளில் இருக்கிறது இயற்கையான இனிப்பு. ஸோ குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து வேண்டாம், சளி பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது தைரியமாக வந்து கொடுக்கலாம். சுகரோ தேனோ வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே கொடுங்க குழந்தைக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம். நல்ல பழுத்த பூ வாழைப்பழத்தை வந்து குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துங்க. நல்ல பழுத்த வாழைப்பழத்தை கையாலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. குழந்தை நல்லா சப்பு கொட்டி விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஜூஸாக வந்து கொடுக்க வேண்டாம். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ஜூஸ் கொடுக்கும்போது சர்க்கரை தேன் எதுவுமே வந்து இனிப்புக்கு ஆட் பண்ண வேண்டாம். பழம் வகைகளில் நேச்சுரலாகவே இனிப்பு தன்மை வந்து இருக்குது. இயற்கையான இனிப்பு இருக்கும்போது செயற்கையான இனிப்பு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். குழந்தை ஒல்லியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வாழைப்பழத்தை அதிகமாக கொடுங்க. ஸோ குழந்தைக்கு இந்த மாதிரி ஜூஸ் வகைகளை வந்து ஆரோக்கியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. 6 month பேபி ஃபுட் சார்ட் வீடியோ வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதில் நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 நாள் காத்திருப்பு விதியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன உணவு நீங்கள் கொடுத்தாலும் 3 நாள் தொடர்ந்து வந்து கொடுத்து பாருங்கள். 3 நாள் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது தான் அந்த உணவால் ஏதாவது குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 நாள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த உணவால் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.